श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। भगवद्गीता ஒன்பதாவது அத்தியாயம் பகவத்கீதையில் இன்றைக்கு அப்படியே சாரத்தை பார்த்துட்டே வந்துட்டு கடைசியில் ஒரு ஸ்லோகம் தான் மீனிங் நம்ம பார்க்காம இருக்கோம், அதை நம்ம கடைசியாக பார்த்துடலாம். இந்த ஒன்பதாவது அத்தியாயம் ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம். பகவத்கீதையில் முக்கியமான அத்தியாயத்தில் எல்லாமே முக்கியமான அத்தியாயம்தான், இது அதிமுக்கியம். நடு சென்டரில் பகவத்கீதையில் அமைந்திருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு. இப்ப ராஜ வித்யாவை பற்றிய ராஜகுஹ்யம் என்றால் இந்த தன்னை பற்றிய அறிவு, பிரம்மனை பற்றிய அறிவு, ஆத்மாவை பற்றிய அறிவு என்பது ராஜ வித்யா. வித்யை எத்தனையோ பராவித்யா அபராவித்யா நம்ம பார்க்குறோம். எத்தனையோ அபராவித்யா இந்த உலகத்தில் நாம் மெடிசின், இன்ஜினியரிங், சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ வித்யா, டான்ஸு, மியூசிக், ஆர்ட், இது எல்லாமே வித்யா தான். எல்லா வித்யைக்கும் இது எது? என்னை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அறிவு, அதுதான் ராஜ வித்யானா நம்பர் 1 வித்யா. இந்த 1 வித்யாவை கத்துக்காம மற்ற எத்தனை வித்யாவில் நம்ம எக்ஸல் ஆயிருந்தாலும் we cannot have a happy life யார் சொன்னா? நாரதர். இந்த ஒரு வித்யா இல்லாம அவர் கத்துக்கிட்ட வித்யா பார்க்கும்போது நாம கத்துக்கிட்டதெல்லாம் 100ல் 1 கூட கிடையாது. அத்தனை வித்யா அவர் கத்து வச்சிருந்தார் நாரதர். ஆனா என்ன சொன்னாரு சனத்குமார்கிட்ட? இத்தனை வித்யா எனக்கு தெரியும், பூத வேத எல்லாமே தெரியும், ஆனா ஐ எம் நாட் ஹாப்பி. அதனாலதான் இது நம்பர் 1 வித்யா. ஏன் இது மற்ற வித்தியிலிருந்து இந்த என்னை பற்றிய அறிவு பராவித்யா மேலானது? சம்சார துக்கத்தை போக்கக்கூடியது. வேற எந்த வித்யாவும் நம்மளுடைய மனக்லேஷங்களை, மன துக்கத்தை போக்கக்கூடிய சக்தி படைத்தது அல்ல. அதனால என்ன பார்த்தோம்? இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது என்ன சொல்றாரு இப்ப கிருஷ்ணர்? ராஜ வித்யா. ஒன் ஷுட் லேர்ன், நோ சாய்ஸ். அடுத்தது ராஜகுஹ்யம். ஏன் அந்த வேர்டு யூஸ் பண்றாரு இந்த வித்யக்கு? ராஜகுஹ்யம், ரகசியம். குஹ்யம்னா ரகசியம்ங்க. ரகசியம்னா மறைந்து இருக்கிறதுனால அது ரகசியம் சொல்றோம். இப்ப கையில மூடி வச்சுட்டு உள்ள என்ன இருக்குன்னு கேட்டா அது ரகசியம். மறைந்திருக்காத மறைநூல், தமிழ் அதுக்கு தான் மறை. ஏன் குஹ்யம்? என்னது மறைச்சு வச்சிருக்காங்களா? அப்போ ஒரு குரூப் மட்டும் தான் இது படிக்கணும், மற்றவங்களும் இது படிக்க கூடாது, அப்படியே இல்லை. மறை ரகசியம் அப்படின்னா கை உள்ள ஒண்ணு இல்லைங்கிறது திறந்து காமிச்சா உங்களுக்கு அந்த ரகசியங்கிறது காணாம போயிடும். அது வரைக்கும் தான் அது ரகசியம். திறந்து காமிச்சிட்டா புரிஞ்சிடும் ஒண்ணு இல்லைங்கிறது. அல்ல எதாவது வச்சிருந்தா இன்னது வச்சிருந்தோம் அப்படிங்கிற ரகசியம் உடஞ்சு போயிடும். ஆனா இந்த வித்தியை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொடுத்தால், ரகசியமான விஷயத்தை சொல்லி கொடுத்தாலும் புரியாது. எப்போ? இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி குவாலிஃபிகேஷன். சொல்லி அவர் வாட்டு சொல்லிட்டு இருப்பார் குரு பாட்டுக்கும், ஆனா நமக்கு ஒரு ஃபில்டர்ட் லிஸ்னிங்ல மாட்டிக்கிறோம், குவாலிஃபிகேஷன் இல்லாம மாட்டிக்கிறோம், மனம் எங்கேயோ போகுது, ஏகாக்கர சித்தா இல்லாம அது வாட்டுக்கு எங்கேயோ போகுது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால குஹ்யம் ரகசியம் ஓப்பன் பண்ணி சொன்னாலும் அது என்னதான்? if the students are not qualified enough னு போட்டுக்கணும். if they are not qualified enough, it is ரகசியம். throughout their study எப்படித்தான் இருக்காது? ரகசியம் ரகசியம் ரகசியம். they cannot understand. அதனால என்னது இந்த வித்யைக்கு பேரு? ராஜ குஹ்யம். இதைத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொன்னாரு. நான் உனக்கு இதை பத்தி நான் சொல்றேன். என்ன சொல்றாரு? ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இதம் து தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவே. நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஏன் நீ எப்படி இருக்கிற? பொறாமையற்றவனாக இருக்கிற. அனசூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா.
பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், பரோட்ச ஞானம். என்ன சொல்றது? ஞானம் விஞ்ஞான சகிதம் யத் ஞாத்வா மோக்ஷேசே சுபாத்து. பொறாமைப்படாத உனக்கு ஞானம் விஞ்ஞானம். நான் உனக்கு இதை சொல்லித்தரேன். ஞானம்ங்கிறது இவர் பிரம்ம வஸ்துன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு பேர் ஞானம். அது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது விஞ்ஞானம். அப்படிப்பட்ட வித்தியை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறத பகவான் ஆரம்பிக்கிறார். ஏன்? வித் யுவர் குவாலிஃபிகேஷனோட இருக்கிறதுங்கிறத ஒரே ஒரு வேர்டு போட்டார், அனசூயா. யூ ஆர் வித் வெல், உங்ககிட்ட நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு, எனஃப் குவாலிஃபிகேஷன் டு ஸ்டடி சாஸ்திரம். அது இருக்கிறனால உனக்கு நான் சொல்றேன். அப்ப என்ன நான் புரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருந்தா தான் பகவான் இப்ப என்ன சொல்றாரு நமக்கு புரிய போகுதுங்கிற அர்த்தம். அடுத்து ரெண்டாவது என்ன சொல்ற? ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுக்கம் கர்த்தும் அவ்யயம். ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் உத்தமம். எல்லா வித்தியிலும் இது உத்தமம், தலை சிறந்தது, தர்மத்தோடு கூடியது. குவாலிஃபிகேஷன் இருந்தா எளிது, குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா புரியாது. அடுத்தது அஸ்ரத்தானா புருஷாக தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவத்மனி. எதிரிகளை எரிப்பவனே, இந்த தர்மத்தில் ஸ்ரத்தை இல்லாதவர்கள் அஸ்ரத்தானாக வந்து உட்கார்ந்துட்டு எந்த ஸ்ரத்தையும் இல்லாம உட்கார்ந்தா அவர்கள் என்னை அடைவது கிடையாது. எங்க போய் மாட்டிக்கிறாங்க? மரண சக்கரத்தில். பிறப்பு இறப்பு, புனரபி மரணம் புனரபி ஜனனம், அதுல போய் மாட்டிக்கிறாங்க. மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்திதக. இப்ப நமக்கு என்ன முக்கியமான விஷயத்துக்கு வந்தோம்? இதுவும் 4வது 5வது ஸ்லோகமும் ஒரு வேதாந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமா நம்ம பார்த்தோம். நச்ச மஸ்தானி, அடுத்த ஸ்லோகம், நச்ச மஸ்தானி பூத்தானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத பிரின்னச்ச பூதஸ்தக மமாத்மா பூத பாவனக. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? மஸ்தானி சர்வபூதானி, எல்லாம் என்னிடம் இருக்கிறது, ஆனால் நான் அவைகளிடம் இல்லை. கான்ட்ரடிக்ஷன். எல்லாம் என்னிடம் இருக்கிறது, ஆனால் நான் அவைகளிடம் இல்லை. இது நம்ம பார்த்தோம். 3 கருத்துகள் இங்க சொல்ல வர. இந்த 4வது 5வது ஸ்லோகத்தில் சேர்ந்து 2 கான்ட்ரடிக்ஷன்ஸ் நாம எடுத்து வச்சு விசாரம் பண்ணி நம்ம புரிஞ்சோம். ஃபர்ஸ்ட் மஸ்தானி சர்வ பூதானி, செகண்ட் ஸ்லோகத்துல 5வதுல நச்சமஸ்தானி பூதானி. மேல என்னிடம் எல்லாம் இருக்கின்றன, கீழே நச்சமஸ்தானி பூதா போட்டுறாரு, நமஸ்தானி பூதானி. அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த உலகம் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது என்ன சொல்றது, அது ஒரு வேர்டு நான் சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. உலகம் பரதந்திரம், பிரம்ம தத்துவம் ஸ்வதந்திரம். அந்த கருத்தை தான் இங்க சொல்றார். எப்படி? உலகம் தன்னுடைய இருப்புக்கு என்னை சார்ந்திருக்கிறது, ஆனால் நான் என்னுடைய இருப்புக்கு அதை சார்ந்து இல்லை. நச்சமஸ்தானி பூதானி. அடுத்த பாயிண்ட், இந்த உலகம் என்றே ஒன்று கிடையாது. ஏன் அதை என்னை சார்ந்தில்லை அப்படின்னு ஒண்ணே கிடையாது, வெறும் காட்சி பிழை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறத 2 வேர்டு சொன்னார். மஸ்தானி சர்வபூதானி, எல்லாம் என்னிடம் இருப்பை பெறுகிறது, நான் அவைகளிடம் இல்லை. அப்படின்னா நான் அவளிடம் இருப்பை நான் அவங்கிட்ட பெறல. ஐ ஹாவ் மை ஓன் தந்திரம், சுதந்திரமானவன். ஆனா மற்ற படைக்கப்பட்ட அனைத்தும் பரதந்திரம், என்னை இருப்புக்கு என்னை சார்ந்திருக்கிறது. அடுத்த ஒரு கருத்து சொன்னாரு, பூதங்கள் உண்மையில் இல்லைங்கிற கருத்தை எப்படி சொன்னாரு? உலகம் என்பதே ஒன்று இல்லை, அதனால் அதை என்னை சார்ந்து இல்லைன்னு சொல்லலாம். என்னை சார்ந்திருக்குன்னு சொல்லலாம், என்னை சாரலின்னு சொல்லலாம். ஏன்? ஒரு வஸ்து இருந்தா தான் அது சார்ந்திருக்கு, சார்ந்தில்லைன்னு சொல்றது. உலகமே ஒண்ணு இல்லைங்க போது என்னை சார்ந்து இல்லைன்னு சார்ந்து இருக்குன்னு சொன்னாலும் சரி, என்னை சார்ந்து இல்லைன்னு சொல்லும் போது அப்படின்னு ஒண்ணு இல்லாத ஒண்ணு எப்படி போய் சார்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா இந்த 4, 5. அடுத்தது சிருஷ்டி. யதா காஷஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமகான் ததா சர்வாணி பூத்தானி மஸ்தானீத்யுபதாரய. எங்கும் என்ன சொல்றது, வியாபித்திருக்கிற ஆகாசத்தில் யாரு? வாயு, பெருங்காற்று என்ன இருக்குதாங்க, நிலை பெற்றிருப்பதை போன்று
ஆகாசம் எப்படி வாயுவுக்கு ஒரு இருப்பிடத்தை கொடுக்கிறதோ அதை போன்று எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். நான் அந்த ஆகாசத்துக்கு யாரு? நான் இருப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள். உபதாரைய தெரிஞ்சுக்கோ, யூ ஷுட் நோ. இப்படி நீ தெரிஞ்சுக்கணும். இறைவனை பற்றிய ஞானம்னா இதுதான் ஞானம். அடுத்தது சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதி யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதவ் விஸ்ருஜாமியகம். ஐ ஆம் தி சிருஷ்டிகர்த்தா. இந்த உலகத்தை படைச்சது விஸ்ருஜாமியகம், நான் தான். கல்பாக்ஷயன் என்ன பண்ணிடுவேன்? எல்லாத்தையும் கல்ப முடியும் போது எல்லாத்தையும் எனக்குள் ஏற்றுக்கொள்வேன். சிருஷ்டிகர்த்தாவும் நான் தான், கடைசியில லயக்கர்த்தாவும் நான் தான். ஈஸ்வர தத்துவம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ நடுவில் இருக்கிற நம்ம என்ன ஆட் படிக்கணும்? ஸ்திதியும் அவர் தான், சிருஷ்டி அவர் தான், லயம் அவர் தானா? அப்ப ஸ்திதி மட்டும் யாரு? இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருப்பவர் யாரு? அவர் தான். சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா. பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனக பூத கிராமமிமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேர் வசாத். என்னுடைய பிரகிருதியினுடைய கண்ட்ரோல்ல இந்த ஜீவராசிகள் தன்னுடைய கண்ட்ரோல்லையே இல்லாம திரும்ப திரும்ப நான் அவர்களை தோற்றுவிக்கிறேன். யாருடைய கண்ட்ரோல் அவங்கள இருக்காங்க? அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா, அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரகிருதி. அவங்க மூலியமா அவங்களுடைய தன்னுடைய இஷ்டமே இல்லாமல். ஏன்னா இப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் அடுத்த ஜென்மம் என்ன எடுக்கணுங்கிற இஷ்டமோ, என்ன பிராரப்தத்தோட பிறக்கணும்னோ, எதையாவது நம்ம டிஸ்டர்ப், ஏதாவது நம்ம என்னது நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்கா? இந்த சரீரத்தை எடுங்க, இனிமே பிறக்க போற சரீரத்துல கற்பனை பண்ண வேண்டாம். இப்போ ஒரு சரீரம் எடுத்துட்டு வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறமே, நம்மளால அப்பாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டதா? நம்மளுடைய அம்மா யாருன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட சக்தி கொடுக்கப்பட்டதா? எந்த காலத்துல வந்து பிறக்கணும், எந்த ஊர்ல வந்து பிறக்கணும், எங்க என்னுடைய ஸ்கூலிங் இருக்கணும், எங்க என்னுடைய காலேஜ் இருக்கணும், எங்க என்னுடைய மேரேஜ் லைஃப் இருக்கணும், எனக்கு யாரு குழந்தை, எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அது வாட்டுக்கு நடக்குது, நாம வாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இதுதாங்க வாழ்க்கையினுடைய அஸ்திவார அண்டர்ஸ்டாண்டிங். இது மற்ற எல்லாமே அந்த மாதிரிதான். நாம முயற்சி செய்யறங்கிறது மட்டும்தான். என்னது? கர்மன் ஏவாதி காலஸ்தே. இப்ப நீ காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன கர்மம் பண்ற, அதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்க. நீ உட்கார்ந்துட்டு பண்ணு, படுத்துட்டு பண்ணு, டான்ஸ் ஆடிக்கிட்டு பண்ணு, எப்படி வேணா பண்ணிக்கோ. உனக்கு எப்படி தோணுதோ பண்ணிக்கோ. சோம்பேறித்தனமா போஸ்ட்போன் பண்ணிடாத, எப்படி வேணா பண்ணு. அதுக்கு மட்டும்தான் உனக்கு இந்த சரீரத்துல உரிமை இருக்கு. நான் பண்றதுக்கு எனக்கு இப்படி கர்ம பலன் வேணும், அப்படி வரணும், என்னை அவங்க மதிக்கணும், இவங்க மதிக்கணும், எனக்கு இந்த புகழ் வரணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், அத்தனை கோட்டை கட்டணும், அத்தனை எதுக்கு உனக்கு அதிகாரடா சாமி? So don't waste your time in brooding about those things. அதை வச்சுக்கிட்டு அடகாத்துட்டு உட்கார்ந்துருக்காத. இப்படி வருமா, அப்படி வருமா, புகழ் வருமா, பேர் வருமா, நான் இத்தனை டர்ன் ஓவர் பண்ண, அத்தனை எதையும் நீ ப்ரூட் பண்ணாத. இறந்த காலத்தையும் ப்ரூட் பண்ணாத, எதிர்காலத்தை பத்தி ஒரு ஆங்ஸைட்டியில வாழாத. ஓப்பனா சொல்றாரு, எல்லாம் கொடுக்கறது நானு. நீ அப்ப உனக்கு என்னதான், எதை மட்டும் நீ யோசனை பண்ணு, இன்னைக்கு என்ன கர்மத்தை பண்ணணும், கதை கர்மயோகமா பண்ண ஆரம்பி. அந்த கரண சுத்தி நடக்கும். அதுக்கப்புறம் சிரவண மனன பிராப்தி நடக்கும். அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைங்கிற பார்த்தியில நீ ஒண்ணும் பண்றது இல்ல, குவாலிபிகேஷன் பண்றது மட்டும்தான் உன் வேலையில. அதுக்கு குரு சாஸ்திர முக்கேன அது என்ன நடவடிக்கைக்குள்ள அது தானாக நடைபெறுகிறது. அதுக்கு நீ முயற்சி போட முடியாது. குவாலிபிகேஷனை பெறறதுக்கு மட்டும்தான் நீ முயற்சி பண்ணணுமே தவிர, நான் இன்னைக்கு சிரவணம் பண்றேன்னு உட்கார்ந்து சிரவணம் பண்ண முடியாது. கிளாஸ் கேட்டுட்டு இருப்பீங்க, ஆனா நான் சிரவணம் பண்றேன் முடிஞ்சது. அந்த இடத்துல எப்ப நான் சிரவணம் பண்றேன் முடிஞ்சது. குவாலிபிகேஷன் இருந்தா சிரவணம் தானாக நடைபெறும். குவாலிபிகேஷன் இருந்தா you will automatically come from Sravana to Manana. If you are developing your qualification day by day, automatically come from Manana to Nididhyasana to ஞானம் ஞான நிஷ்டா. அது வாட்டுக்கு நடக்கும். இங்க பிளான் பண்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி திங்க் பண்ணி கவுட்டியா, இப்படி நான் திங்க் பண்ணனா நான் சிரவணத்துக்கு போயிடுவேனா, இப்படி நான் திங்க் பண்ணனா ஞானத்தை பெற்றுனா, இப்படி நான் திங்க் பண்ணனா, எதுவும் பண்ண வேண்டாம். குவாலிபிகேஷன் தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை இதை ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன். அதுக்கப்புறம் ஒரு என்னென்ன சாசன சதுஷ்டிகள் சொல்லியிருக்காங்களோ, சாதன சதுஷ்டிய சம்பத்தி சம தம உபரம திதிக்ஷா, இதை நான் வளர்த்திக்கிறேனாங்க போது மட்டும்தான் உங்க கையில் இருக்கே தவிர, அதுல மட்டும்தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குமே தவிர வேற எதுலையும் நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க, நச்சமாம் தானி கர்மானி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீன வதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. எப்படி இருக்கணும்?
கர்மங்களில் பற்றற்றவனாக, இப்பதான் சொன்ன கர்மன கர்ம பலனில் பற்றற்றவனாக, உதாசீனனை போல. நான் எப்படி இருக்கிறேன்? நான் அப்படித்தான் இருக்கேன். உன்னை விட நான் எத்தனை கர்மம் பண்றேன்? 1 2 3 அத்தனை கர்மம் நான் எப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறேன்? கர்ம பலனை எதிர்பாராமல் உதாசீனவத்து, அந்த வேர்டு பார்த்தோம். உதாசீனவத்துனா கேர்லெஸ்ஸா பண்றது இல்ல, கர்ம பலனை எதிர்பாராமல் ஒரு டிமாண்ட் இல்லாத மனசுக்கு பேர் உதாசீன். நான் இதை பண்ணிட்டேன்னா ஒரு டிமாண்ட் பண்றேன் பாத்தீங்களா, அது இல்லாத மனதுடன் நான் வேலை செய்யறதுனால என்னை அந்த கர்மம் புண்ணிய பாப்பத்தை எனக்கு கொடுப்பதில்லை. அப்ப அது மூலியமா என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு மனிதனும் கர்ம பலனின் பற்றில்லாமல் அவன் டியூட்டியை பண்ணிட்டு இருக்கிறானா, கர்மயோகத்துக்குள்ள வந்துட்டானா, அவனையும் புண்ணிய பாப்பம் அவனை துரத்தாது, ஒட்டாது. என்னை போல நீங்களும் ஆயிரலாம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. மயாத்யக்ஷேன பிரகிருதிகி சூயத்தே சச்சராச்சரம் ஹேத்து நானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. இந்த ஸ்தாவரம் ஜங்கம் உலகம், ஸ்தாவரம் செடி கொடி விலங்குகள் அனைத்தையும் யாரு? என்னால், நான் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் பிரகிருதி படைக்கிறாங்க. இந்த காரணத்தால் ஜெகத்தானது என்ன பண்ணிட்டு இருக்குது? பிரவர்த்தனை சுழன்று கொண்டிருக்கிறது, ஸ்திதி ஆயிட்டு இருக்கு. பிரகிருதி தான் உலகத்தை படைக்கிறானாலும் என்னுடைய கண்ட்ரோல் யார் இருக்கா? பிரகிருதி. மாயா இந்த உலகத்தை படைக்கிறாங்க, ஓகே. ஆனா மாயாயே அண்டர் த கண்ட்ரோல், என்னுடைய கண்ட்ரோல் தான் இந்த உலகமே நடைபெற்று இருக்குது. மாயா செயல்படணும்னாலும் நான் அவங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலையும் அறிவையும் கொடுத்தாதான் அவங்களால செயல்பட முடியும். அடுத்தது அவஜானந்தி மாமூடாக திட்ட. இந்த மனிதர்களுக்கு இது புரியறதில்லை சுத்தமா. அவஜானந்தி அவஜானந்தி மா மூடாக, என்னை அவர்கள் இந்த நான் இறைவனுடைய தன்மை இதுங்கிறது எது யாரையும் எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. மனுஷீம் தனுமாசிதம் பரம்பாவம ஜானந்தக மம பூத மகேஸ்வரம். எல்லா மூட ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? நான் ஒரு மானுட வடிவம் எடுத்து முருகராக இருப்பதாகவும், விநாயகர் தான் வடிவம்னு, எனக்கு ஒரு கிருஷ்ணர் தான், எனக்கு ஒரு மானுட வடிவத்தை கொடுத்து நான் தான் உலகத்தை படைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மானிட உருவத்தில் தான் என்னை பார்க்கிறாங்களே. இறைவன் சொல்றார், எல்லா ஜனங்களும் மூட ஜனங்கள் ஒரு மானிட உருவத்துல தான் என்னை பார்க்கிறாங்களே தவிர அதை படைத்த ஈஸ்வரனாக யாரும் பார்ப்பதில்லை. முட்டாள் ஜனங்கள், மூடான் நான் சொல்லிங்க அவர் சொல்றார். மூட ஜனங்கள் எப்படித்தான் பாக்குறா? இறைவன்னா ஒன்னா முருகர் இல்ல விநாயகர், அந்த தேவதை ரூபத்துலதான் என்னை பாக்குறாங்களே தவிர அந்த தேவதைகளை படைத்த என்னை இறைவன் ஒருவனே. ஆனா அந்த ஒரு இறைவனை யாரும் அறிவது இல்லை. ஏன்? அது காரணம் சொல்றாரு. ஏன் இந்த ஜனங்கள்லாம் இப்படி ஒரு குரூப்பு விஷ்ணு தான் கடவுளுக்குது, ஒரு குரூப்பு சிவன் தான் கடவுளுக்குது, ஒரு குரூப்பு முருகர் தான் கடவுளுக்குது, ஒரு குரூப்பு சூரியன் தான் கடவுள், அவங்கள மட்டும்தான் வழிபடுங்குது. இப்படி ஏன் ஜனங்க இருக்கிறாங்க? முட்டாள்தனமாக ஏன் இப்படி இருக்கிறாங்கிறது அடுத்த கேள்வி சொல்றாரு. மோகஷா மோக கர்மானக மோக ஞான விசேதசா ராட்சசி மாசுரீம் செய்வ பிரகிருதி மோகினீம் சிதா. எல்லாம் எதில் இருக்காங்க? மோகினீனா மோகஷா, வீணான ஆசை உடையவர்கள். மோக கர்மான பயனற்ற செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள். எப்படிப்பட்ட ஞானம்? மோக குழப்பத்தோடு கூடிய ஒரு ஞானத்தோடு உடையவர்கள், விவேகம் இல்லாதவர்கள். ராட்சசீம் ஆசுரீம் செய்வ ரஜோகுண தமோ குணத்தினுடைய உந்துதலால் அவர்கள் என்னை இறைவனை உள்ளதை ஈஸ்வர தத்துவத்தை ஈஸ்வரனாக அவர்கள் அறிவது இல்லை. பிகாஸ் ஆஃப் ரஜோகுண என்ன சொல்றது? ராட்சசீம் ஆசுரீம்ல எதனுடைய குணம்? தமோ குணத்தினுடைய ரஜோ குணத்தினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் ஆசுரீம், ராட்சசர் அசுரீம். அவர்கள் பிரகிருதி மோகினியும் ஸ்ருதாக, அவர்கள் அந்த இயல்பை அடைகிறார்கள். எதனால? மோகத்தினால். இந்த மோகம் ஏன் அவங்களுக்கு வந்தது? அவங்களுடைய குணம் சத்தோகுணம் ரஜோகுணம் தமோ, அந்த ரஜோ தமோ குணத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு உள்ளதை இறைவனை இறைவனாக அறியக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. அப்படின்னா அப்ப சத்துவ குணத்தில் வந்தோடனே நமக்கு இறைவனை உள்ளதை உள்ளபடி ஈஸ்வர தத்துவம் புரிச்சிருமானா புரியாது. சாஸ்திரிய புருஷன் அவங்களாலதான் தெரிஞ்சுக்க முடியும். நாட் பை த பக்தஹா, ஜஸ்ட் பை பக்தரா இருக்கிறதுனால இறைவனுடைய சொரூபத்தில் அறிந்து கொள்ள முடியவே முடியாது.
நான் பக்தனாக இருக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்குனால இறைவன் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். சாஸ்திரிய புருஷகனாக சாஸ்திரத்துக்குள்ள வந்து ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு இறைவனை பற்றிய ஞானம், அதான் மாதா பிதா குரு காமிக்கிறதா யாரு? தெய்வம். அவரு தான் உங்களுக்கு தெய்வம் யாருன்னு காமிக்க முடியும். நானே புக் எடுத்து படிக்கிறேன், ஏன்னா எனக்கு இவ்வளவு ஐக்கியம் இருக்குது. அவ்வளவு ஐக்கியம், ஒரு ஐக்கியம் இங்க வேலை செய்யாது. இங்க தேவை சம தம பரம திதிஷா. உங்களுக்கு இருக்கலாம் மண்டைக்கு பின்னால என்ன சொல்லுவாங்களே, இன்னொரு 2 மண்டைன்னு, 2 மண்டை கூட இருக்கலாம். ஆனா அது இந்த விஷயம் எல்லாம் இப்படி. யூ மஸ்ட் ரீச் அ குரு டு அண்டர்ஸ்டாண்ட் who is Bhagavan, where is Bhagavan, how he created this world, how he created the human being, how he created the all. கடைசி என்ன புரிஞ்சுக்கணும்? There is no creation at all. That is the final understanding. First எதை காமிப்பா? How he created. பஞ்சபூதானி, பஞ்சபூதங்கள் இருந்து வந்தது, பஞ்சீகிருதம், இதெல்லாம் how he created சொல்ல வச்சு கடைசியில் என்ன சொல்லுவோம்? There is no srishti at all. Because சிருஷ்டின்னு ஏன்? தனக்கென்று இருப்பு இல்லாதது. அடுத்தது மகாத்மானக தூ. மகாத்மானக தூ மாம் பார்த்த. எல்லாரும் அப்படி இல்லை, தெரிஞ்சுக்கணும் இருக்கிறாங்க, வெரி ஃபியூ. தெய்வீம் பிரகிருதி மாசிதாக பஜந்தியனன்ய மனசக ஞாத்வா பூதாதி மவ்யயம். எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு கோடியில ஒருத்தர், கோடியில 2 பேரு என்ன பண்ணிக்கிறாங்க? என்னுடைய தத்துவத்தை அறிந்து கொள்கிறார்கள். மகாத்மாக்கள் தெய்வீக இயல்பை அடைந்தவர்கள். உங்களுக்கு என்ன தெரியுது? இறைவனுக்கு பிறப்பு என்பது கிடையாது, இறைவனுக்கு காரணம் என்று கிடையாது, இறைவனுக்கு மாற்றம் என்பது கிடையாது, இறைவனுக்கு அழிவு என்பது கிடையாது. அவர் படைத்ததுதான் தேவதைகள்னு மகாத்மாக்கள். அவர் சொல்றார், அவன் தான் மகாத்மா. எப்படி என்னுடைய தத்துவத்தை உள்ளதை உள்ளபடி. இன்னைக்கு யார் வேணா மகாத்மான் போர்டு போட்டுக்கிறோம், அவங்கவுங்க நாங்களே சொல்லிக்கிறோம், நாங்களே மகாத்மான்னு சில டிக்கெட் சொல்லிக்குது. இல்ல ஊர்வலத்தில் இருக்க மக்கள் நீ மகாத்மாங்க. இறைவன் அதில் ஒத்துக்கிறது இல்லை. அவர் சர்டிபிகேட் யாருக்கு மகாத்மா எழுதி கொடுப்பாரு? இறைவனுடைய தத்துவத்தில் எழுதிட்டியா பேடு போட்டு நேம் போட்டு சர்டிபிகேட் will be given to you. என்ன யூ ஆர் மகாத்மான்னு அது அவர் கொடுக்குற மகாத்மா சர்டிபிகேட் அதுதான். அடுத்தது சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடம் விரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே. எப்பொழுதும் என்னை என்ன பண்றாங்க? புகழ்வராகவும் அந்த தபஸ்ல இருந்து முயல்பவராகவும் பக்தியுடனும் அவர்கள் நித்திய யோகிகள் என்னை உபாசிக்கிறார்கள். என்னை உபாசனா உட்கார்ந்து தவம் பண்றது இல்லைங்க, விசாரம் செய்து எப்படி பக்தியோடு எப்பொழுதும் என்னை புகழ்ந்து கொண்டு என் உறுதியான விரதத்தோடு பக்தியோடு நமஸ்காரம் சரண்டர். நமகனா என்ன அர்த்தம்? சரண்டர். அவங்க உபாசத்தே என்னை அவர்கள் விசாரணை செய்து குருமுக்கேன சாஸ்திரத்தை விசாரம் செய்தா மட்டும்தான் இறைவனை பற்றிய அறிவு நமக்கு, என்னை பற்றிய அறிவு கிடைக்கும். அதுல மாற்று கருத்துக்கு எங்கேயும் இடமில்லை. நான் பக்தியில போய் இமயமலையில போய் உட்கார்ந்து மெடிடேஷன் செய்து இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுகிறேன், முடியாது. இல்ல தலைகீழா தினம் 2 மணி நேரம் நின்று சக்தி பிரெயினுக்கு கொடுத்து நான் இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்று முடியாது. இல்ல நான் 3 PhD வாங்கி இறைவனை பற்றிய ஞானத்தை, இதுல பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில 3 PhD வாங்கி இறைவனை பற்றிய ஞானத்தை முடியாது. வெரி சாரி. அது எதுல போனாலும் இறைவனை பற்றிய ஞானம் எல்லாம் நமக்கு கிடைக்காது. அதுதான் ராஜ குஹ்யம், ராஜ வித்யா பேர் வச்சிட்டாரு. அடுத்து ஞான யக்ஞேன சாப்பியந்தே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன பிருத்தக்வேன ஏகத்வேன பிருத்தக்வேன பகுதா விஸ்வதோ முகம். என்னை ஒன்றாய் பலவாய், என்னை இறைவனை நம்ம ஒன்றாவும் பார்க்கலாம், இறைவனை பலவாகவும் பார்க்கலாம். ஏன் ஒன்றாய்? பிரம்ம தத்துவமாக பார்க்கும்போது, ஈஸ்வர தத்துவம் பார்க்கும்போது ஒன்று. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேற இல்லைங்கும்போது பலவா இத்தனை விதங்கள் அவர்கள் என்னை உபாசிக்க. எப்படி ஃபர்ஸ்ட் பக்தர்கள்ங்கிறது ஒரு இஷ்ட தேவதா பக்தி தான் வரும், அப்புறம் விஸ்வரூப பக்தி வரும், அதுக்கப்புறம் எங்க வரும்? இருப்பது இறைவன் ஒன்றே. இதுதான் பக்தியினுடைய கிரமம். ஃபர்ஸ்ட் இஷ்ட தேவதா வழிபாடு, அவருக்கு கண்ணு காது மூக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கறது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பக்தி, தப்பு கிடையாது. அங்க வந்தா தான் அடுத்து எங்க போவோம்? இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேற இல்லைன்னு தெரியும். என்னன்னு தெரியும்? அதான் விஸ்வதோ முகம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா?
பலவாக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம அடுத்து. அதுக்கப்புறம் நான் இறைவனாக இருக்கிறேங்கிறது ஃபைனல். அத்வைத பக்தி ஃபர்ஸ்ட், ஏக பக்தி, அப்புறம் விஸ்வதோமுக பக்தி, அப்புறம் அத்வைத பக்தி. நானும் இறைவனும் ஒன்றே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா உண்மையான பக்தி. அகம் கிரதுரகம் யக்ஞக ஸ்வதாகமகம் ஔஷதம் மந்த்ரோகமகமே வாஜ்யம் அகமக்னிரகம் உதம். இப்போ என்னென்ன நான் தான் என்ன, நான் எதுவாக இருக்கிறேங்கிறதே எதுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு இதுவாக நாம் மார்கழினான் மாதங்களினால் மார்கழியாக இருக்கிறேன் இந்த மாதிரி பார்க்கறதுங்கிறது இறைவன் உபாதான காரணமாக இந்த உலகமாக இருக்கிறார்னு சொல்றது எழுதி நோட்ஸில் கொண்டு வரது எழுதி நடத்துறது ஈஸி, நோட்ஸில் எழுதி வச்சுக்கிறது ஈஸி. ஆனால் உணர்வு பூர்வமாக நம்ம பார்க்கறதெல்லாம் இறைவன் பார்க்கறது இட்ஸ் நாட் ஈஸி. அதனால அவர் என்ன சொல்றாரு, நானே வைத்திய கர்மம், நானே யக்ஞன், நான் தான் ஸ்வதா. ஸ்வாதான பித்ரு காரியங்களுக்கு கொடுக்கறது ஸ்வதா. நான் ஔஷ மருந்து நான் தான், மந்திரனும் நான் தான், ஹோமமும் நான் தான், நெய்யும் நான் தான், அக்னியும் நான் தான். அடுத்ததுல என்ன சொல்றாரு, ஜகத்தினுடைய தாய் தந்தை என்னது படிக்கிறேன், பிதா கமஸ்ய ஜகதக மாதா தா எல்லாமே நான் தாங்கிறார். மாதா தாத்தா பிதா மகக வேத்தியம் பவித்ர ஓங்காரக ரிக் சாம யஜுரேவச்ச. 3 வேதம் 4 வேதம் யாரு, நான் தான். எல்லாமே நான் தான். தாத்தாவா இந்த உலகத்துக்கு தாயாகவும் தந்தையாகவும், பிதாமகனா தாத்தா மக பாட்டனாகவும், கர்ம பலனை கொடுப்பவனாகவும், இந்த உலகத்திலே அறியப்பட வேண்டியவனாகவும், அறியத்தக்கது அறியப்பட வேண்டியவனாகவும், இந்த உலகத்தை பவித்து தூய்மை செய்பவனாகவும், ஓங்காரமாகவும், ரிக்வேதமாகவும், யஜுர்வேத சாமவேத அதர்வண வேதமாகவும் நான் இருக்கிறேன். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுக்ருத்து பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜ மவ்யயம். புகலிடம் நான் வளர்ப்பவன், உடையவன், சாட்சி, இருப்பிடம், அடைக்கலம், தோழன், பிறப்பிடம், ஒடுங்குமிடம், தங்குமிடம், களஞ்சியம் எல்லாம் நான் தான். இந்த உலகத்துக்கு எல்லாமே எல்லாமாக நான் இருக்கிறேன். நான் என்ன பண்றேன், தபாம் யகமகம் வர்ஷம் நிஹ்ருணாம் யுத்ஸ்ருஜாமி ச அமிர்தம் சைவ மிருத்யுச்ச சதசாகம் அர்ஜுன. நான் தான் வெயிலையும் கொடுக்கிறேன், நான் தான் மழையையும் கொடுக்கிறேன், நான் மழையை தடுக்கிறது நான் தான். சாகாமை என்ன சொல்றது, சத்து நானே அசத்து நானே. சத்துவஸ்துவாக இருக்கிறேன், இருக்கிறதானே இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து என்னை தவிர்த்து என்ன சொல்றது, ஈஸ்வர தத்துவம் என்ன சொல்றது, இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேற. ஏன், ஒரு சிருஷ்டிக்கு 2 காரணம் வேணும். ஒன்னு இன்டெலிஜென்ட் காஸ், இன்னொன்னு மெட்டீரியல் காஸ். இன்டெலிஜென்ட் காஸ் இறைவன்கிறது நமக்கு புரியுது. அவன் என்ன சொல்றாரு, நான் தான் மெட்டீரியல் காஸ். இப்ப பானை அப்படின்னா குயவன் இன்டெலிஜென்ட் காஸ், பானை மண்ணுங்கிறது அங்க மெட்டீரியல் காஸ். அந்த மாதிரி நான் உலகத்தை படைக்கல, நானேதான் மெட்டீரியல் காசாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது நீ எதை பார்த்தாலும், அதுதான் சுவாமி அடிக்கடி சொல்லு, மயில்கல் ரோட்ல பார்த்தா கூட அதுக்கு ஒரு பொட்டு வச்சு, அதுக்கு ஒரு பூ வச்சு, ஒரு அபிஷேகம் பண்ணி வழிபடுறதுல தவறு கிடையாது. அதுவும் என்னவா நமக்கு பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு, இறைவனாக பார்க்கக்கூடிய சக்தி. அது கேலி கூத்தல்ல, என்னைக்கும் அது கேலி கூத்து அல்ல. அதுதான் சொல்றாரு, திரைவித்யா மாம் சோம சோமபா பூத பாப்பாக யக்னை ரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திர லோகம் அஸ்னந்தி திவ்யான் திவி தேவபோகான். 3 வேதங்களையும் அறிந்தவர்கள் என்ன பண்றாங்க, யாகமலா வளர்த்தி என்ன பூஜித்து என்ன பானம் சோபபானம். ஏன்னா அது ஒரு விளக்க கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், அது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த லீஃப். அந்த சோமபானத்தை குடிச்சுதான் அதை குடிச்சு அது பிரசாதமாக, அதாவது அதுல ஹோமம் பண்ணிட்டு அதை பிரசாதமா கொடுப்பாங்க. அது குடிக்கும் போது அதுக்கு வேற சோம யக்னம்னு பேர். அந்த மாதிரி யக்னங்கள் எல்லாம் இந்த என்ன வேண்டாங்க, எல்லாரும் இந்த ஹோமத்தை எல்லாம் பண்ணி எனக்கு நான் பிரம்மலோகம் போகணும், சொர்க்கலோகம் போகணும் அப்படின்னு ஜனங்க வேண்டாங்க. தேவலோக பிராப்தியை அடைகிறார்கள். அந்த கர்ம காண்டத்தில் கொடுத்தவன் நான் தான். எப்படி என்ன ஹோமம் பண்ணி, என்ன ஜபம் பண்ணி, எப்படி ப்ரொசீஜர், என்னென்ன ப்ரொசீஜர் கேட்கறமா இல்லையா, என்ன வழியில போறது, சொர்க்கத்துக்கு போறக்கு உண்டான வழியையும் கொடுத்தது நான் தான். எங்க கொடுத்திருக்கேன், கர்ம காண்டத்துல கொடுத்திருக்கேன். பட் தட் இஸ் நாட்
அல்டிமேட். ஏன் என்னதான் புண்ணியம் பண்ணி யோகா யக்னம் பண்ணி ஹோமம் பண்ணி நீங்க சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த நீங்க எடுத்துட்டு போன புண்ணியம் கழிஞ்சொன்ன திருப்பி எங்கதான் வந்து பிறக்கணும்? இந்த உலகத்துல வந்துதான் பிறக்கணும். தேதம் புக்த்வா சொர்க்கலோகம் விஷாலம் ஷீனே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தி. இங்க வந்து பிறந்துதான் ஆகணும். ஏவம் திரையி தர்ம மனு பிரபன்னா கதாகதம் காம காமாலவந்தே. எத்தனை புண்ணியத்தை எடுத்துட்டு நீங்க எந்த லோகத்துக்கு போனாலும் சரி, பூக பூபா சுபகா மகா தபகைய செவனப்பு எதுக்கு நீங்க போனாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹோமம் பண்ணி புண்ணியம் பண்ணி தானம் பண்ணி பண்ணி தவம் பண்ணி போனாலும் நீங்க திருப்பி இங்க வந்து எப்போ ஷீனே நீங்க எடுத்துட்டு போனீங்க. எதுல எடுத்துட்டு போனீங்க? புண்ணியத்தை எடுத்துட்டு போனீங்க. ஷீனே புண்ணியம் தீந்துரும். ஒன்னொன்னு அணுவிக்கு என்ன தீரங்க? புண்ணியம் தீந்துரும். தீர்ந்ததுக்கு அப்புறம் எங்கதான் வரணும்? இங்க மத்திய லோகே விஷந்தி. இங்கதான் வந்து மறுபடியும் பிறப்பு பிறக்கணும். அது வந்து அல்டிமேட் கிடையாது. பிறப்பு இறப்புல சுத்திட்டு இருக்கிறது அல்டிமேட் கிடையாது. அதுல இருந்து விடுபடுவதுதான். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணும்? அனன்யா சிந்தயந்தோ மா தேஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். இது வந்து தானே முயற்சி பண்ணி இது வேணும் அந்த வேணும் கேட்டு அவங்க லோக பிராப்தி போறாங்க, போயிட்டு திரும்பி வர்றாங்க. இவங்க ஒரு குரூப். அனன்ய சிந்தையந்தோமா என்னை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம எவன் ஒருத்த தவம் பண்ணி என்னை அடைய விரும்புறானோ நித்திய யோகி அவர்களுக்கு இதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். யோக க்ஷேமம் வகாம் யகம் சொல்றாரு. யோகத்தையும்னா இதுவரைக்கும் நான் அடையாதது, அடுத்தது அடைஞ்சது பாதுகாப்பா வச்சுக்கிறது. இதுதான் யோகக்ஷேமம். இது வரைக்கும் எனக்கு இல்ல சிலதெல்லாம் அடைஞ்சிருப்பேன். அடையாதது அடையணும், அடைஞ்சதை பாதுகாப்பா வச்சுக்கணும். என் பையன் புள்ள எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும். அடைஞ்சது அடையாதது எத்தனையோ இருக்குது. அவங்கவுங்க வீடு இல்ல வாசல் இல்ல ஏதோ ரெண்டையும் நான் தர்றேன். ஆஹா பரவாயில்லையே நல்லா இருக்கே. அப்ப நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய அகங்காரத்தில் நின்று என்னுடைய பிரெயினை யூஸ் பண்ணி நான் இது எப்படி அடையலாங்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு அனன்ய சிந்தையந்தோமா பர்யுபாஸ் உன்னுடைய கர்மத்தை பர்ஃபெக்டா தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணணும். கர்ம பலனில பற்று இல்லாமல் உன்னுடைய கடமையை நீ சொத்தர்மத்தை பர்ஃபெக்டா பண்ணு. சொத்தர்மம்னு எங்கிருந்து ஆரம்பிக்கும்? ஆத்ம ஞானம் பெறத ஃபர்ஸ்ட் சொத்தர்மம் மனுஷ சரீரத்துக்கு, அப்புறம் வர்ண தர்மம் ஆசிரம தர்மம். இதை நீ பர்ஃபெக்டா பண்ணிட்டு அடுத்த மனம் ஃபுல்லா எதுல இருக்கணும்? என்னை பற்றிய அறிவை பெறுவதற்கு சாஸ்திர முக்கியன வேதாந்த வகுப்பு நீ போயிட்டு. இவ்வளவுதான் சொல்றாரு. சொதர்மத்தை விடக்கூடாது. கண்டிப்பா யூ மஸ்ட் டூ. ஆனா பண்ணிட்டு அது அப்படி வருமா இப்படி வருமா வரா அதை பத்தி விட்டுரு. செஞ்சியா அவ்வளவுதான். இன்னொன்னு என்ன செய்யணும்? அதை மட்டும் பண்ணிட்டு படுத்து தூங்கிக்கலாமா? நோ. கூட என்ன பண்ணணும்? விசாரம். அனன்ய சிந்தை என்னை பற்றிய சிந்தனையை விசாரத்தை மேற்கொண்டோம்னா அவனுக்கு பேர் தான் அது அனன்ய சிந்தக. இறைவன் சொன்ன வேலை தவிர எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஒண்ணு சொதர்ம அனுஷ்டானம், அடுத்தது விசாரம். இது ரெண்டை தவிர யாரு வேற இது ரெண்டை யாரு பர்ஃபெக்டா செய்யறாங்களோ அவங்களுடைய யோகக்ஷேமம் வகாமியகம். சும்மா சாமி கோயில போய் இறைவா என்னை காப்பாற்று, இறைவா எனக்கு அதை கொடு, இறைவா எனக்கு இதை கொடு, உனக்கு நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன். Are we doing business with ஈஸ்வரா? சாரி ஈஸ்வரா இங்க தேவதை தான் வழிபடுறோம். முருகா விநாயகர். Are we doing business? அது அல்ல. அந்த பேர் அந்த பக்தியில அவருக்கு சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் பக்தி அங்கதான் ஆரம்பிக்கணும். அதுல தப்பே கிடையாது, அது சரி. ஆனா ஆயுசுக்கு அதுல நின்று கூடாது. இந்த கோயிலுக்கு போய் இதை வாங்கலாமா, அந்த கோயிலுக்கு போனா அது கிடைக்குங்கிறாங்க, அந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்குங்கிறாங்க. அது பிகினிங். அதை எப்படி தள்ளணும்? நிஷ்காம பக்தியாக மாறணும். அதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். நீ சக்காம பக்தியில இருந்து இதை கொடு அதை கொடுன்னு கேளு. அதுல இருந்து முதிர்ச்சி அடைஞ்சு எங்க வரணும்? நிஷ்காமமா. நிஷ்காம பக்தின்னு என்ன? இறைவா உன்னை பற்றிய ஞானத்தை நான் பெறணும், அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வேணும். 1 2 நீ சொல்லல, ஏகப்பட்டதை சொல்லி வச்சிருக்க. ஞானம் இதுல தப்பு அதுல குறை இதுல அதை எனக்கு கொடு, அந்த கரண சுத்தியை கொடு, சிரவண பிராப்தியை கொடு, மரண பிராப்தியை கொடுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் நிஷ்காம பக்தி. கோயிலுக்கு போய் 2 வேண்டலாம், என் பிள்ளை கூட என் பையனுக்கு கூட எனக்கு கொடுங்கிறது சக்காம பக்தி.
இறைவா உன்னை பற்றி இறைவனே சாத்தியம், இறைவனே சாதனம். அதுதான் நிஷ்காம பக்தி. இங்க சக்காம பக்தின்னு என்ன? இறைவனை ஒரு சோர்ஸா வச்சு சாதனமா வச்சு நாம அடைய போற விஷயம் இறைவன் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், பையன் பொண்ணு, இதுதான் இது. அப்ப இறைவனை என்னவா வச்சிருக்கோம்? சாதனமா யூஸ் பண்ணி இந்த உலகத்துல சில விஷயங்கள் அடைகிறோம். அதுக்கு பேர் சக்காம பக்தி. தவறில்லை. அதுல இருந்து மெச்சூர்டாகி வரணும். 50 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திருப்பி அதுக்குள்ளேயே தான் நான் இருக்கிறேன், அதுதான் இறைவன் தப்புங்கிறார். அங்கிருந்து என்ன வளரணும்? பக்குவம் அடைஞ்சு நிஷ்காம பக்திக்கு வரணும். என்னென்ன? இறைவா உன்னை பற்றி ஞானத்தை பெறணும், அதுக்கு உண்டான குரு பிராப்தி, சாஸ்திர பிராப்தி, அனுகிரகம் எல்லாம் கூடு. அப்ப என்ன சொல்றாரு அவர்? நீ வந்துட்டீனா உனக்கு வேணுங்கிற யோக க்ஷேமத்தை நான் கொடுத்துறேன். இந்த சத்தியமும் பண்ணுகிறார், வாக்கும் கொடுக்கிறார். ஆனால் நாம என்ன பண்ண மாட்டோம்? கிளாஸ் முடிஞ்சு அந்த போன இது அப்படி ஆகுமா, இது இப்படி ஆயிருமா, நம்பிக்கை வரமாட்டேங்குது. முடிஞ்சு அந்த பக்கம் எந்திச்சு போனோடனே சிந்தனை ஓட ஆரம்பிக்கும். இது நம்ம ஆரம்பிச்சிருக்கோமே, இது கரெக்டா போயிருமா, இதை நம்ம பண்றோமே, இது உருப்படி ஆகுமா, நாம இப்படி பேசுறோமே கரெக்டா பேசுவோமா, கரெக்டா பண்ணிடுவோமா? அசில். ஏன்னா அதான் சொல்லி இப்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன்ங்கிறது முழுமையான, நீ உலகத்தில் நீங்க யார ஒருத்தர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சுக்க, நீங்க ஒருத்தர் முழுமையா ஒருத்தர் லவ் பண்றீங்கன்னா முழுமையான நம்பிக்கை அவரிடம் இருக்கும் போதுதான் அந்த இடத்துல லவ்வே. யார நீ லவ்வையும் நம்பிக்கையும் பிரிக்க முடியாது. சும்மா வெஸ்டர்ன் கல்ச்சர், இந்த இங்க நேத்து ஒருத்திக்கு பூ, இன்னைக்கு நாளைக்கு இன்னொருத்திக்கு பூ, அது இல்லை நம்மளுக்கு. லவ் அண்ட் அஃபெக்ஷன்னா அந்த இடத்துல நம்பிக்கை இருந்தா தான் அது முழுமையான அன்பே, இல்லைங்களா? மனுஷங்கிட்ட அதேதான் இறைவன்ட்டையும் அதேதான். இறைவனை நீங்க முழுமையா நம்புறீங்க. எந்த அளவுக்கு? எல்லாரும் பார்த்துக்குவார். சொதர்மத்தை பண்ண சொன்னாங்க. ஒரு கிளாஸ்ல அடிக்கடி ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, பொட்டாட்ட நம்ம வேலை செய்யணும், பொட்டாட்ட கிளாஸ் கேட்டுட்டு இருக்கணும், அதை மட்டும் பண்ணு போதும், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்பணுமே. நம்ம மனசு நம்பாது. ஏன் சின்னதுல இருந்து யாரையும் நம்பிராத. நீ மண்டை குடஞ்சு என்னத்தை கண்டீங்க, எதை மாத்துறீங்க இந்த உலகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். மாறாததுங்கிறது என்றைக்கும் மாறாது, மாறுங்கிறது அது மாறத்தான் போகுது. நீங்க எல்லாம் ஒண்ணு அங்க மண்டை குடஞ்சு ப்ரெஷர் ஏத்தி டென்ஷன் ஏத்தி 7 பிளாக் 5 பிளாக் 3 பிளாக் கடைசியில அங்கதான் நிக்கிறோம். ரத்தம் உள்ள காட்டுக்குள்ள போக மாட்டேங்குது. ஏன்? அடைச்சு வச்சுட்டோம். ஏன்? டென்ஷன், ப்ரெஷர். இதை மாத்தலாமா, அதை மாத்தலாமா, எனக்கே நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் திஸ் பர்த். சரீரம் கூட சொல்ல மாட்டேன், நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் திஸ் பர்த். எனக்கே இப்படி நடக்குது, என் பொண்ணு எப்படி, என் பையன், எனக்கே என்ன ஆகுது? உள்ள ப்ரெஷர், அங்கங்க போய் ரத்தம் கொலாய் அடைச்சுக்குது. ப்ரெஷர். எதையும் நீங்க மாற்ற முடியாது, உங்களை மட்டும் நீங்க மாத்திக்கலாம். அது ஒரே ஒரு இடம். நான் இப்படி இருக்க, இறைவன் சொல்றாரு நான் இப்படி மாத்திக்கலாம், டிக் மாத்திக்கலாம். நீங்க நினைச்சா மாத்திக்கலாம், கண்டிப்பா மாத்திக்கலாம். ஆனா இந்த சரீரத்துட்டு அடுத்த பக்கத்துல கொசு இருக்கு பாருங்க, அடுத்த உட்கார்ந்துருக்கு வருகுது, அத கூட நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அடிக்க நினைக்கலாம், உங்களுக்கு முன்னால பறந்துடும். எதையும் மாத்த முடியாது. எதையும் நான் என்ன சொல்றேன்னா, மாத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரியாதனாலதான் நம்ம மாத்திர முயற்சி பண்றோம். ஏங்க மாத்த வேண்டிய, எங்க குடும்பத்துல அவங்க எல்லாம் மாத்தணும், என் கணவரை மாத்தினா தான் நான் சந்தோஷமா இருக்கலாம், இவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, அவரை மாத்தினா தான் நான் சந்தோஷமா இருக்கலாம். இறைவன் எப்படி எனக்கு இப்படி யோசனை பாருங்க, எனக்கே இப்படி ஒரு கணவர் கொடுத்திருக்காரு இறைவன். அப்படிப்பட்ட கணவர் வந்தா தான் நீங்க ஒழுங்கா வாழ்க்கையில முதிர்ச்சி அடைவீங்கன்னு இறைவனுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு கணவரை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க உங்களுடைய குணம் டிசைட்ஸ் வாட் டைப் ஆஃப் ஹஸ்பண்ட் யூ நீட். அதை இறைவன் கொடுத்துட்டாரு. அவருக்கு பாரபட்சம்லாம் கிடையாது. எங்க அவங்களாம் அப்படி இருக்கா, அந்த அம்மாவுக்கு அப்படி புருஷன் இருந்தா போதுங்கிறக்காக அவருக்கு அப்படி கொடுத்துட்டாங்க. எனக்கு இப்படிப்பட்ட வீட்டுக்காரர் வந்தா தான் நான் வாழ்க்கையில கொஞ்சமாவது சிந்திப்பேன் அப்படின்னு எனக்கு இந்த டைப் ஆஃப் இறைவனை கொடுத்திருக்காரு. பசங்க ஏங்க அந்த பசங்களே எப்படி இருக்காங்க, எனக்கு வந்த பசங்க மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பையன் உங்களுக்கு இருந்தா தான் நீங்க வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. முன்னேறணும் பணம் சம்பாதிக்கிறது இல்லைங்க, மென்டல் மெச்சூரிட்டி வருங்கிறக்காக உங்களுக்கு இப்படிப்பட்ட பையனை கொடுத்திருக்காரு. சாதனம் எல்லாமே வீட்டுக்காரரு சாதனம். சாத்தியம் என்ன? இறைவன். அனன்ய சிந்தையந்தோமா. இறைவனை சாத்தியமா வச்சுட்டீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் என்னதான் சாதனம், பையன் என்னதான் சாதனம், மருமக என்னதான் சாதனம், பேரம் பேத்தி எல்லாமே சாதனம். அது இருந்தா தான். சாதனம் இல்லாம எங்க சாத்தியத்தை அடைய முடியுமே? உங்களை டியூன் பண்றதுக்கு தான் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம சுத்தி வச்சிருக்காரு. நம்மளுக்கு தேவையா இருந்திருக்கு.
இப்படிப்பட்ட சுத்தி இருந்தா தான் நாம மெச்சூர்ட் ஆக முடியுங்கிற ஒரு தேவை இருந்ததுனாலதான் இறைவன் கொடுத்திருக்காரு. சரிங்களா? சிரத்தையோடு கூடிய பக்தர்கள் யாரு? ஏப்யன் யதேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக. இந்த ஸ்ரத்தையோடு இறைவன் எனக்கு அதை கொடுத்தாரு, ஏன் இதை கொடுக்கல, அதை ஏன் கொடுத்தாரு, இதை கொடுக்கல, அவன் கொடுத்திருக்காருன்னா அதுல அர்த்தம் இருக்கும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அப்ப எனக்கு நல்லதுக்காகத்தான், குறையொன்றும் இறைவன் கொடுத்ததில் இல்லை, இல்லவே இல்லைன்னு ஒரு மனம் வருது பாத்தீங்களா? அப்பதான் ஸ்ரத்தாங்கிறது முழுமைன்னு அர்த்தம். விதி என்னையே வணங்குகிறார்கள் அது சொல்றார். அடுத்தது 24வது, அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் பக்தாச்ச பிரபுரேவச்ச நது மாமபி ஜானந்தி தத்வே நாதச்யவந்தி தே. நான் தான் எல்லா சகல யாகங்களுக்கும் போக்தா. ஒரு ஹோமம் நடத்தினா போக்தாவும் நான் தான் இருக்கிறேன். அந்த ஹோமத்தை நடத்தி வைக்கிறவனும் நான் தான். அந்த ஹோமத்தினால் பயனடைய போறவனும் நானா. ஆனா யாரும் என்ன தேவதைகளை வணங்குவர்கள், முருகரை, விநாயகரை, லக்ஷ்மியை, சரஸ்வதி வழிபடுவர்கள் என்னை உள்ளபடி அறிகிறவங்க இல்லை. என்னை ஈஸ்வர தத்துவம் சொல்றாரு, என்னை யாரும் அறிந்தவர் இல்லை. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில் நழுவி விடுகிறார்கள். நழுவுறதுன்னா என்ன? 100 கோடி சம்பாதிச்சிருப்பாங்க, பெரிய பவர் போஸ்டர்ல இருந்திருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில் நழுவுறதுன்னா என்ன? பிறப்பு இறப்பு. எதற்காக இந்த சரீரத்தை விட்டு வாங்கி வந்தோம்? இறைவா, எப்படியாவது இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தில் இருந்து விடுபட வேண்டும்னு ஒரு சரீரத்தை வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கு டைம் இல்லைன்னு ஒதுக்கிட்டு இந்த குடும்ப லௌகீக விஷயத்திலேயே மூழ்கி போய் அவங்கதான் வாழ்க்கையில் இன்டெஃபினட் லாஸ் ஆஃப் திஸ் பர்த். அதான் சொல்றாரு, யாந்தி தேவ விரதா தேவானு பித்ருன் யாந்தி பித்ருவிரதாக பூதானி யாந்தி பூதேஜ்யாக யாந்தி மத்யாஜி தேபி மாம். நீ தேவர்களை வழிபட்டா தேவலோகம் போவ, பித்ருக்களை வழிபட்டினா பித்ருலோகம் போகலாம், பூதங்களை வழிபட்டா அங்க போய் சேர்றோம். என்னை வழிபடவர் ஈஸ்வர தத்துவத்தை வழிபடுதல் என்பது வேதாந்த வகுப்புகளை அட்டன் பண்ணி இறைவனை பற்றிய ஞானத்தை, ஈஸ்வரன் எப்படி இருக்காரு? சர்வஜக சர்வவித்து படிக்கிறோமா இல்லையா? நித்தியக சாஸ்வதக இந்த மாதிரி என்னுடைய சொரூபத்தை உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் என்னை அடைவார்கள். மற்றவங்களும் அந்தந்த லோகத்துக்கு போவாங்க, எது கேட்றாங்களோ அதுக்கு போவாங்க. அப்புறம் எப்படி வழிபட்டா? பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. இது நிறைய டீட்டெயிலா பார்த்துருக்கோம். கேர் ஆஃப் தட் கிளாஸ் போய் பாருங்க. அந்த ரெக்கார்டிங்ல பத்திரம் புஷ்பம் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். அது அப்படியே உள்டாவா இவ்வளவு கொடுத்தா போதும். எதுக்கு சுவாமிஜி பிரத்யேகரெல்லாம், எதுக்கு கல்யாணம்? சும்மா போய் சாமி விட்டு வந்தா பத்தாதா? யாருக்கு போதும், யாருக்கு பத்தாது? அது ஒன்று இருக்கு. யாருக்கு பத்திரம் தோயம் போதுங்கிறது வேற, யாருக்கு இந்த மாதிரி தடபுடலான பக்தி செலவு பண்ணணுங்கிறது இருக்கு. அது நீங்க ஏன்னா அந்த இதை கொடுத்தா போதுன்னா எல்லாரும் அதை கொடுத்தா போதுமாங்கிற அர்த்தத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நம்மளுடைய அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? தேவதா வழிபாடுகள் பண்ணித்தான் பக்குவத்துக்கு வர முடியும். பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ விளக்கேற்றினா கூட பிரச்சனை இல்லை. விளக்கு சொன்னல அவிதி கோச்ச சன்னியாசி பார்த்தோமா இல்லையா? எதுவுமே அவர் விளக்கு எந்த கண்டிஷனுக்கும் ஞானி உள்ள வர மாட்டார். அவிதி கோச்சர் அவங்க எல்லாம் ஞான நிஷ்டாக. அது வர வரைக்கும் அது வரணும்னா இதெல்லாம் பண்ணணும். நீ பாருங்க, அங்க வரணும்னா இதெல்லாம் பண்ணணும். அங்க வந்துட்டீங்கன்னா நீ பண்ண தேவையில்லை. ஆனா வந்தவங்க யாரும் அதை விட மாட்டாங்க. ஏன்? லோகக்ஷேமார்த்தம், மற்றவங்களுக்காக. இப்படிதான் போகுது. புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். எத் கரோசி யஸ்னாசி எத் ஜுகோசி ததாசி ததாசி தத் எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். நீ எதை செஞ்சு என்னதான் நான் பண்ணணும் கடைசியா சொல்றீங்க, ஒரே லைன்ல சொல்லுங்க. சொல்லிடுறாரு, எதை செஞ்சினாலும், எதை நீ சாப்பிட்டினாலும், எதை நீ ஹோமம் பண்ணாலும், எதை நீ சம்பாரிச்சாலும் எல்லாமே எனக்கு அர்ப்பணமா செஞ்சிரு. அதான் ஒரே வேர்டு. எதை நீ செஞ்சாலும் மத் அர்ப்பணம். அர்ப்பணம்னா இறைவனுக்காக செய்தல். சரண்டரிங் புத்தி. அடுத்து சுபா சுப பலரைவம் மோக்ஷயசே கர்மபந்தனைஹி சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமு பைஷ்யசி. இப்படி இருந்தீனா, நான் சொல்ற பிரகாரம் இப்படி இருந்தீனா, நன்மை தீமைகளில் இருந்த அது என்ன சொல்றது, பாப புண்ணியத்திலிருந்து நீ கம்ப்ளீட்டா விடுபட்டுருவ.
அடுத்த ஜென்மத்துக்கு எது காரணம்? நான் செஞ்ச புண்ணிய பாப்பம் தான் அடுத்த ஜென்மத்துக்கு காரணம். நான் சொன்ன மாதிரி எனக்கு அர்ப்பணமாக பண்ணி வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்ணி நீ ஞானத்தை பெற்றுட்ட, ஞான நிஷ்டைக்கு வந்துட்டீனா, there is no need of next birth. கம்ப்ளீட்டா புண்ணிய பாப்பத்திலிருந்து நீ விளைவிட்டு விடுவாய், வந்து என்னை அடைவாய். அப்ப நான் எங்கீங்க போவேன்? அவரே சொல்றார், நீ என்னை அடைவாய். என்னை அறிந்தவன் என்னை அடைந்தவன், அது அர்த்தம். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோசி ந பிரியகா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயிதே தேஷு சாப்யகம். எனக்கு பாரபட்சங்கிறது கிடையாது. என்னை இவங்க ரொம்ப வழிபடுறாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துடலாம். இவங்க கோயில் பக்கமே வரதில்லை, அதனால இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம். இன்னொரு டிக்கெட் இருக்குது, கடவுளே இல்லைன்னு செருப்பு மாலையா போட்டு கோத்து போடுங்க. யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் எனக்கு என்ன கிடையாது, பார்ஷியாலிட்டி கிடையாது. யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணுமோ கர்மப்பல தாத்தாவாக இருந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு பகைவனுங்கிறதும் கிடையாது, நண்பனுங்கிறதும் கிடையாது. எங்க அப்புறம் நம்ம வழிபடுறோம், அப்ப நம்மள கண்டுக்காம இருக்கிறவருக்கு எதுக்கு பக்தி? நான் இவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணாலும் உனக்கு வரதா வரும். நான் பார்ஷியாலா நீ நிறைய வழிபட்டுட்ட, நிறைய சாமி கும்பிட்ட அப்படிங்கறக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு நிறைய எல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்ப எதுங்க சாமி கும்பிடுங்கிற கேள்வி நம்ம நிற்போம். அப்படின்னா இப்ப நாம இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டுறோம். அடிக்கடி சொல்றது, நாம இங்க இருக்கிறோம், நம்ம கை கெட்டா கனியாக இன்னொன்னு இங்க இருக்குது. அது பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு வீடோ வாசலோ தொட்டு தொடர்பு பிசினஸ் ஏதோ ஒண்ணு இங்க நிக்குது. நாம இங்க நிக்கணும்னா தான் நமக்கு அது கை கெட்டாத கனின்னு அர்த்தது பேரு. அப்ப கை கெட்டாத அது நிக்குதே, எனக்கு அது வேணுமே. இறைவன் என்ன சொல்றாரு, உனக்கு கிடைக்காதுன்னு இருந்தா கிடைக்காது, கிடைக்கணும் இருந்தா கிடைக்குங்கிறாரு. அப்புறம் எதுக்குதான் பிரேயர் பண்றது நாம? அப்படின்னா அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ்க்கு காரணம் நாம செஞ்ச பாப்பம். அப்ப நீங்க ப்ரே பண்ண 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 பூஜை பக்தியோடு ஸ்ரத்தையோடு நீங்க இறைவனை வணங்க ஆராதனை செய்ய செய்ய அது புண்ணியம். இந்த பாப்பம்ங்கிறது என்னது? மைனஸ். அது பிரிச்சு வச்சிருக்கிறது மைனஸ். அந்த மைனஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்ன ஆட் பண்ணணும்? பிளஸ் ஆட் பண்ணாதான் மைனஸ் போகும். மேக்ஸ் தெரியுமில்லையா? அப்போ ஒரு பிரேயர் பண்ண பண்ண என்ன ஆயிட்டே வரும், நாம நினைச்சதும் நம்மளை விட்டு வெளியே நிக்கிற தள்ளி நிக்கிற அந்த பொருள் நம்ம கிட்ட வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றது, பிரேயர். அப்புறம் அது இல்லாம கடமையில வச்சுட்டார் தேவதா யக்னம். ஒரு கிரகஸ்தாவ இருக்கிறவன் நீ டெய்லி என்ன பண்ணியாகணும், பித்ரு யக்னம், ஃபர்ஸ்ட் ரிஷி யக்னம் நீ பண்ணி ஆகணும். அங்க சாய்ஸ் எல்லாம் நீ பார்த்துட்டு நீ ஏமாத்திட்டு இருக்கலாம், நீ அதெல்லாம் கிடையாது. ரிஷி யக்னம் டெய்லி 1 hour நீ கிளாஸ் கேட்டாகணும். தர்மத்துல ஃபர்ஸ்ட் என்னது, என்னை பற்றிய ஞானங்கிறாரு, அதை நீ கேட்டாகணும், ரிஷி யக்னம் பண்ணி ஆகணும். 2வது தேவதாய டெய்லி வீடுன்னு இருந்தா பூஜை நடைபெற்று ஆகணும். அதுல சாய்ஸே கிடையாது, முறைப்படி கற்றுக்கிட்டு பண்ணணும். நான் என் விளக்க ஏத்துவனுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி 2 பூவை வச்சு பண்ணுவேனுங்க, பண்ணுங்க வேண்டாங்களே, அது முறைப்படி செய்யணும். தேவதா யக்னம், பித்ரு யக்னம், இறந்து போனவங்களுக்கு அந்தந்த எந்தெந்த திதி சிராதம் அந்த சிராத்த கர்மங்கள் பண்ணணும். பூத யக்னம், உன்னை சுத்தி இருக்கிற உயிர் ஜீவராசிகளுக்கு உன்னால் இயன்றதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்பங்க வருஷத்துக்கு ஒருக்கா பர்த்டே அன்னைக்கு போய் அது நிறைய யக்னத்துல வந்துடும். பூத யக்னம் நிறைய யக்னம். பூத யக்னங்கிறது நான் என்னைக்கா அந்த என்ன எறும்புகளுக்கு அதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் வேலையாகாது. காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறேன், அதெல்லாம் பூத யக்னம். அதை நம்ம டெய்லி பண்ணணும். அடுத்தது நிறைய யக்னம், நம்மை சுற்றிக்கிற மனிதர்களுக்கு எந்த விதமான நன்றியும் கூட எதிர்பார்க்காம, மரியாதை கூட எதிர்பார்க்காம பண்ணிட்டு வரணும். இது கடமை, சாய்ஸ் எல்லாம் இல்ல, யுவர் டியூட்டி. இதெல்லாம் தாண்டிட்டு என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஸ்வதர்மம், என்னுடைய இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவது என்னுடைய முதல் கடமை. கிரகஸ்தாவா இருக்கிறதுக்கு சொன்னது அடுத்த கடமை. என்னுடைய ஆசிரமத்துக்குன்னு ஒரு கடமை, வானப்பிரஸ்துக்கு வந்துட்டியா அங்க ஒரு கடமை வச்சிருப்பாரு. கிரகஸ்தாவா இருந்தியா அந்த கடமையை நீ செய்யணும். அடுத்தது உனக்கு வர்ணம், இனி என்ன வர்ணத்தில் இருக்கிற பிராமணனா சத்திரியனா அதுக்குண்டான கர்மங்கள் கொடுத்திருக்கேன், இத்தனை நீ பண்ணி ஆகணும். எஸ்கேபிசம் வேலைக்காகாது. இதுல எஸ்கேப் ஆகிறதுனாலதான் வாழ்க்கையில படாத பாடுபடுறோம். அது தெரியறது இல்லை. வாழ்க்கையில படாத பாடுபட்டு இருக்கிறேன், சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. ஒன்னே ஒண்ணு, இறைவன் சொன்னது எதையும் காதல போட்டுக்கிறதுல, காதல கொடுத்து இறைவன் என்ன சொல்லி எனக்கு இதனால தெரியல, தெரியாம இருக்கு. இறைவன் தேர்ந்தெடுக்கிற சக்தி கொடுத்துட்டாரே இல்லையா உங்களுக்கு? இத்தனை வருஷமா வாழ்ந்தது தேர்ந்தெடுக்கணுமா வேண்டாமா? தேர்ந்தெடுத்திருக்கணும், முயற்சி பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் இனிமேலாவது பண்ணணும். அதுதான் சொல்றாரு.
அடுத்தது அபி சேத் துராச்சாரக, வெரி அழகான வேர்டு, துராச்சாரக. பஜத்தே மாமனன்ய வாக்கு சாதுரேவச மந்தவ்யக சம்யக் வியவஸ்திதோ ஹீசக. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எப்படிப்பட்ட துராச்சாரனாவே கெட்ட நடத்தை உள்ளவன், சூனா முழுமையாக கெட்ட நடத்தை உள்ளவன் எடுத்துக்கலாம். எவ்வளவு மோசமாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், அவங்க என்னை வணங்கினான் என்றால் அவனும் நிச்சயம் என்னை அடைவான். இது நான் என்ன சொன்ன, ஒரு பிரௌடவாதம். இது உடனே எல்லா கெட்டவங்களா இருக்கவங்க தான் போகணுங்கிறது கிடையாது. கெட்டவங்களாக அருணகிரிநாதர், வால்மீகி போல எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் இறைவனை அடையணுங்கிற மார்க்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களும் ஞானத்தையும் ஞான நிஷ்டையும் பெறலாம்னு புரிஞ்சுக்கணும். எல்லாரும் கெட்டவங்க பிடிக்கூடாது. அடுத்த ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. வெகு விரைவில் அவன் என்ன ஆகிறான், அந்த மோசமான ஆச்சாரத்தை உடையவன் தர்ம சிந்தனைக்குள்ள வர்றான், அந்த சாந்தியை அவன் அடைகிறான். கௌந்தேயா, பாப்பம் நாசம் அடைவதில்லை உறுதியாக. பக்தன் என்னைக்குமே தன்னுடைய பாப்பத்தினால் நாசம் அடைய மாட்டா. நீ நாசமா போறேன்னு என்ன காரணம், என்ன செஞ்ச பாப்போம். என்னோட பக்தனாக, யாரு பக்தன் இந்த இடத்துல, வேதாந்த வகுப்புக்கு இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் பக்தன். இங்க வர்றக்கான முதல்ல என்ன முட்டுவலி போட்டுக்கணும், தினப்படி வழிபாடுகள், பூஜை, பக்தி, கோயில் வழிபாடு இதெல்லாம் பண்ணியிருந்தா யூ கேன் பி அ வேதாந்தி பக்தி, அத்வைத பக்திக்கு வரக்கூடியவன் என்று உறுதிகொள். இது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். அடுத்ததுல மாங்கி பார்த்த வேபாசித்ய ஏபிஸ்யு பாப்பயோனயக ஸ்ரீயோ வைஷ்யாத்ததா சூத்ராக தேப்பி யாந்தி பராங்கதிம். அதாவது பாப்பயோனயக, நம்ம ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஒழுக்கமல்லாத பேரண்ட்ஸ் யாரு வீட்டுக்கு பிறந்திருந்தாலும் அவன் என்ன அடையலாம், இந்த மார்க்கத்தில் வரலாம். அவன் என்ன ஜாதியா இருக்கிறாங்க பத்தி கவலை இல்ல, வைசியனா இருக்கலாம் அல்லது சூத்திரா இருக்கலாம், யாரு வேணா இதை கத்துக்கலாம். இதுதான் அவர் கொடுக்குற மெயின் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். இவங்க தான் கத்துக்கணும், இவங்க கத்துக்கூடாதுங்கிறது கிடையாது. பெண்கள் கத்துக்க கூடாதுனோ, ஆண்கள் தான் கத்துக்கணும் அதெல்லாம் கிடையாது. வேதத்தை யாரு வேணாலும் கத்துக்கலாம். ஏன்னா வேதம் இஸ் ஃபார் ஹியூமன் ரேஸ், நாட் ஃபார் ஹிந்துஸ், நாட் ஃபார் முஸ்லிம்ஸ், நாட் ஹிந்துஸ்க்கு கொடுக்கப்பட்டதே கிடையாது. அது ஃபார் ஹியூமன் ரேஸ். அதைத்தான் நீங்க கொண்டு வராங்க சட்டத்துல. பகவத்கீதைங்கிறது நாட் ஃபார் ஹிந்துஸ், இட் இஸ் ஃபார் ஹியூமன் ரேஸ். சோ எல்லா ஸ்கூல்லையும் அதை சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்கு இப்படித்தான் மூவ் பண்றாங்க காய. ஏன்னா சட்டத்துக்கு அது மாதிரி நெஞ்சு போக வேண்டி இருக்குது. இட் இஸ் நாட் ஃபார் ஹிந்துஸ், இட் எடு பியூர் சைக்காலஜி டெக்ஸ்ட். அது உள்ள வந்தா தெரிஞ்சுவே. இப்ப அவங்க சொல்றது என்ன நமக்கு புரியுது. அதுக்குள்ள வராதவங்க என்ன சொல்றாங்க, இட் புக் ஃபார் ஹிந்துஸ். நோ, ஹூ சேஸ்? ரிக் யஜு சாம அதர்வண வேதங்கிறது நாட் ஃபார் ஹிந்துஸ். உபனிஷத் இஸ் நாட் ஃபார் ஹிந்துஸ், பகவத்கீதை இஸ் நாட் ஃபார் ஹிந்துஸ். யார் சொன்னா? இட் இஸ் ஃபார் ஹியூமன் ரேஸ். வச்சுக்கலாம், அதைத்தான் சொல்றாரு. யாரா இருந்தாலும் கத்துக்கலாம். அடுத்தது புண்ணியசாலியான இவங்களுக்கு, அதாவது இவ்வளவு பாப்பம் பண்ணவனே இதை கத்துக்கிட்டு எக்ஸல் ஆகலாம் போது, பிறக்கும் போதே ஒரு பிராமணனாக, ஒரு சத்திரிய என்ன சொல்றது, ஒரு ராஜ ரிஷிகளாக பிறக்கிறாங்க. அவங்கள பத்தி சொல்லவா வேணும், அவங்களும் இதுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது சுகமன். அடுத்தது கடைசி ஸ்லோகம், இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. மன்மனா பவ மத் பக்தக மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத் பராயணக. இதுல நிஷ்காம பக்தினா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 5 வேர்டு யூஸ் பண்ற, 5 பாயிண்ட் சொல்ற. நீ எப்படி பக்தினா எப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்டு மத், கீழ் இருக்கிற வேர்டு மத் பராயணக, என்னையே மேலான கதியாக கொண்டு அர்த்தம். என்னையே மேலான கதியாக கொண்டு அப்படின்னு என்ன, இறைவன் தான் நான் வாழ்க்கையில் அடைய வேண்டிய சாத்தியம்னு பிக்ஸ் பண்ணிடணும். மற்றதெல்லாம் என்னது, சாதனம்னு சொன்ன பாத்தீங்களா. அந்த மத்பராயணக, என்னையே மேலான கதியாக கொள். நாங்க வீட்டுல எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க, இதையெல்லாம் முடிச்சுட்டுங்க நான் கிளாஸ்க்கு வரேங்க. நாட்பத் பராயணகா, உங்களுக்கு அது வரைக்கும் யாருதான் பராயணம் மேலானது? இது உங்க பிரச்சனை தான் பராயணம்.
சொல்றமா இல்லையா? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதனால வகுப்புக்கு வரல. இப்ப எல்லாமே பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டுட்டேன், இப்ப வரலான்னு முயற்சி பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். பாத்தீங்களா? அப்ப வாழ்க்கையில் நமக்கு எது பிரதானமா வச்சுக்கல? நாம் இது வரைக்கும் இறைவனை பிரதானமாக வச்சுக்கல. நீங்க முடிவு பண்ணி இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு, நான் கிளாஸ்ல உட்காந்து கவனிக்கிறேன், நீங்க சில பேர் உட்காரலாம். ஆனா அடுத்த டோர் தட்டும், அடுத்த பிரச்சனை உங்களை கூப்பிடும். பிரச்சனைங்கிறது த்ரூ அவுட் த லைஃப் வரப்போகுது. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கேன்னீங்கன்னா அடுத்த பிரச்சனை கதவை தட்டுறதுக்கு இன்னும் ஒரு நாள் கூட தாங்காது. அடுத்த பிரச்சனை கதவை தட்டும். அப்புறம் அந்த பிரச்சனை முடிச்சுட்டு வர நீங்க நினைக்கலாம், இல்ல அதை முடிச்சுட்டு வரலாம், நீங்க அது வரிசையா தட்டிக்கிட்டே தான் இருக்க போகுது, உள்ள வந்துகிட்டே தான் இருக்க போகுது. கடைசியில் ஒரு நாள் போட்டுன்னு இன்டெஃபினட் லாஸ் பண்ணிட்டு பை பை சொல்லிட்டு போயிடும். ஸோ பி அலர்ட். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியும். வாழ்க்கையும் வேதாந்தத்தையும் பிரிச்சோம்னா நம்மளாட்ட முட்டாளி யாரும் கிடையாது. அதான் சொல்றாரு மத் பராயண, என்னை. ரெண்டாவது வேர்டு மண்மனாக, என்னையே மனதில் கொள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவன் என்னங்க மனதில் வச்சுக்கிறதா? என்ன கிருஷ்ணா 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 ராமா ராமா ராமன் அப்படி மனதில் வச்சுக்கிறதா? அப்படி அல்ல. சம தம, அவ்வளவுதான். மனதில் என்ன கொண்டு வா? இந்திரிய அடக்கம், மன அடக்கம். சமதம, என்னையே மனதை என்னிடத்தில் வை. மண்மனாக பவ. ஃபர்ஸ்ட் மத் பராயணக பவ, எல்லாம் பவ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மண்மனாக பவ, என்னை மனதில் கொண்டு. இறைவன் இந்திரிய அடக்கம் மன இது சொல்லியிருக்காரு, நான் அதை ஃபாலோ பண்றது என்னிடத்தில். அடுத்தது மத் பக்தோ, என்னுடைய பக்தனாக இரு. ஏங்க நான் அவருடைய பக்தனாக இருக்கிறேன்? யார் சொன்னா? இவர் சொல்றது ஈஸ்வர பக்தனாக இருன்னு அர்த்தம். இப்ப யாரு தெரியுதுங்களா? யாரு தேவதா பக்தர்கள், யாரு ஈஸ்வர பக்தகா? இவர் சொல்றது யாருங்க? ஈஸ்வர பக்தனாக. நீ தேவதா பக்தனா இருக்கிற, கோயிலுக்கு போற, பூஜை பண்ற, சாமி கும்பிடுற, பக்தியா இருக்கிற, ஓகே, அது தேவதா பக்தா. இங்க என்ன சொல்றாரு? மத் பக்தாக. யாரு பேசிட்டு இருக்கிறா? ஈஸ்வர பக்தனா. ஈஸ்வர பக்தனா எப்படிங்க இருக்குது? ஈஸ்வரன் குருவுமே கிடையாது, எப்படிங்க அபிஷேகம் பண்றது? எங்கெங்க கோயில் இருக்குது போறக்கு? அப்ப என்னங்க பண்றது? விசாரம், வேதாந்த விசாரம் இஸ் ஈஸ்வர பக்தனுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு 1 hour இப்ப உட்காந்து நீங்க கிளாஸ் கட்டிருக்கீங்கன்னா இதுக்கு மேல பக்திங்கிறது வேற எதுவுமே கிடையாது. இந்த 1 hour கிளாஸ் கேட்கறது என்னது? பக்தியின் வெளிப்பாடு. அது அல்டிமேட் பக்தி. இந்த வகுப்புக்கு வரலாம நீங்க அந்த 1 hour வேற எதுல கழிச்சாலும், நீங்க போய் கைலாயத்திலே இந்த 1 hour உட்கார்ந்து இருந்தாலும் அதை விட பலனை கொடுக்கக்கூடியது இந்த வகுப்பு. ஏன்? இறைவனை பற்றி என்ன பண்றோம்? சர்வஜ்ஞக சர்வவித்து அப்படின்னு என்ன, இப்படின்னு என்ன, சர்வவியாபி. ஐயோ அது புரிய மாட்டேங்குதே. சர்வவியாபின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இங்க நிக்க வச்சுட்டாங்க சர்வவியாபினா எப்படி அது புரியும்? ஐயோ நம்மளையும் சேர்த்தணுமா? சேர்த்து எத்தனை மண்டையை போட்டு கொட்டை ஸ்க்ரூ விட்டு கொடையிறோம். அதுதான் பக்தி. அதுக்கு மீறின பக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதான் சொல்றாரு மத்யாஜி. அடுத்தது மத்யாஜினாக எல்லாம் எனக்கு அர்ப்பணமா பண்ணு. கர்மயோகம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணு? கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே வா, அதை விட்டுறாத. என்னை கொடையறன்னு என்னது? சர்வவியாபினா என்ன, சர்வஜ்ஞனா என்ன, உபாதான காரணம்னா என்ன, சிருஷ்டினா என்ன, இப்படி கொடையறது ஒரு பக்கம் இருந்தாலும் எதை விட்டுறக்கூடாது? மத்யாஜி, கர்மயோகத்தை விட்டுறாத சாமி. அதை நல்லா புடிச்சுக்கிட்டு நீ இதை விசாரம் பண்ணு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மத்யாஜி. 5வது வேர்டு மாம் நமஸ்குரு, என்னை சரண்டர் அடைஞ்சிரு. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். நமஸ்காரம், நமஸ்குருமா, நமஸ்குரு, என்னை சரண் அடைஞ்சிரு. உன்னுடைய புத்திய என்கிட்ட கொண்டாந்து வச்சிரு, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுவ? மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் பராயணக. இப்ப என்ன சொல்ற? மாம் என்னையே நமஸ்குரு, மத் பராயணக என்னையே மேலான கதியாக கருதி, ஏவம் இவ்வாறு. இப்ப சொன்ன 5 பாயிண்ட். ஏவம்னு இந்த 5 வரணும். மத் பராயணக மத் மனாக பவ மத் பக்தக பவ மத் யாஜி பவ மாம் நமஸ்குரு. இப்படி பண்ணினா இவ்வாறு ஆத்மானம் மனதை யுக்த்வா, மனதை கொண்டாது இணைச்சுக்கோ. வேதாந்த வகுப்போடு உன்னை கொண்டு வந்து இணைத்துக்கொள். ஒரே ஸ்டேட்மெண்ட் ஈஸியா புரியுனா, வேதாந்த வகுப்புகளோடு கொண்டாந்து உன்னை நீ இணைச்சுக்கோ. அப்ப குவாலிஃபிகேஷன் வளர்த்திக்கோ. கர்மயோகம் பண்ணினா குவாலிஃபிகேஷன் வளர்ந்துரும். அப்புறம் உன்னை நீ இணைச்சிக்கோ. ரெகுலரா அட்டெண்ட் பண்ணி கிளாஸை கவனி. அவ்வளவுதாங்க சொல்றாரு. கிளாஸை கவனிங்கிறத அவர் எவ்வளவு நீட்டா சொல்றாரு பாருங்க. ஒழுங்கா கிளாஸை கிளாஸை கவனி. மாமேவா இஷ்யசி, அப்பதான் நீ என்னை அடைவாய். ஏவகாரம் போடுறாரு. ஏவகாரம் டிஃபைன்ஸ் a lot, it means a lot, it profounds a lot. அப்பதான் நீ என்னை அடைவாய். அடைஞ்சிட்டீனா மறுபடியும் என்ன பண்ண வேண்டாம்? பிறப்பு இறப்புல சக்கிட்டு முழிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஓம் இது சொல்லி முடிச்சிடலாம். இதோட 9வது அத்தியாயம் இன்னைக்கு முடியுது. ஓம் தத்சது இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ராஜவித்யா ராஜகுஹ்யோ நாம நவமோऽध्यायः. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.